பாண்டிய ஸ்டோரியில் அடுத்த வர எபிசோடில் நம்ம குமர்வேலி இருந்துட்டு நேராக அரசிக்கிட்ட போயிட்டு என்னை எப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிற ஒரு முகூர்த்தத்துலேயே நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம், சந்தோஷமாக நம்ம வாழ்க்கையை நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாரு, தேவையில்லாமல் இங்கே வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க. நீ யாரை வேணாலும் போய் கல்யாணம் பண்ணிக்கோ, ஆனால் உன்னை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு சுத்தமாக விருப்பமே கிடையாது. என் வீட்டில் இப்போ இருக்கிறவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டேன்னா உன்னை என்ன செய்வாங்கன்னே தெரியாது. நான் மட்டும் கம்ப்ளைண்ட் மட்டும் அன்றைக்கி கொடுத்துருந்தா இந்நேரம் நீ ஜெயிலில் தான் இருந்திருக்கணும். உன் ஆயுசுக்கும் நீ வெளியே வந்திருக்கவே முடியாது. அந்தளவுக்கு கேஸை போட்டு உள்ளே தள்ளியிருக்க முடியும். ஆனால் உன்னெல்லாம் போனால் போகட்டும்னு சொல்லி வெளியே விட்டால் நீ திரும்ப திரும்ப வந்து இதே மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. ஏதோ நல்லவன் தெரிஞ்சிட்டேன், இனிமேல் உன்னோட வலிக்கே வரமாட்டேன்னு சொன்னேன். ஆனால் அடுத்த நிமிஷமே வந்து இப்படி வெக்கமே இல்லாமல் வந்து நின்றுட்டுருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. வேண்டாம் அரசி, நீ ரொம்ப பேசிக்கிட்டு இருக்க. யார் நான் பேசிக்கிட்டு இருக்கேன்னா, நீ தான் அளவுக்கு மீறி பேசிக்கிட்டு இருக்க. உன்னை யார் என் அண்ணங்கிட்ட போய் பேச சொன்னது? உன்னை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லைன்னு நான் தானே சொன்னேன். எங்கிட்ட தானே நீ பேசியிருக்கணும். அதை விட்டுட்டு சம்மந்தமே இல்லாமல் என் அண்ணங்கிட்ட போய் பேசியிருக்க. நான் ஒன்றும் உன் அண்ணங்கிட்ட பேசலை, உங்கள் அண்ணன் தான் வந்து என்கிட்ட பேசினாரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அது என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டோம், ஆனால் உன்னை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம அரசியோட கையை பிடிச்சி இழுத்ததுனால அரசி இறந்துட்டு குமர்வேலை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுறாங்க. அதனால் அவருக்கு மயக்கம் வந்து கீழே படுத்துட்டுறாரு. அதை பார்த்தோன்னே மொத்த பேரும் ஷாக் ஆகுறாங்க. அதோடு முடிச்சிருக்காங்க.